நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் வேலைவாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நமது சேனலில் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்தில் உள்ள வேலைவாய்ப்பும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் மதுரை மற்றும் திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கக்கூடிய பல்வேறு விதமான பதவிகளுக்கான வேலைவாய்ப்பை பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு பார்த்துடலாம். முதல் நிறுவனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிலைட் பிஸ்னஸ் கார்பரேஷன். இவங்க அசிஸ்டன்ட் மேனேஜருக்காக கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக 12th 10th எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. குறைஞ்சபட்ச சம்பளமாக 10,000 20,000 வரைக்கும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அயன் டெக்னிக்ஸ். இந்த நிறுவனத்திலிருந்து வாட்ச்மேன் மற்றும் கார் ஓட்ட தெரிந்த டிரைவர் இந்த 2 வேலை வாய்ப்புக்காக கேட்டிருக்காங்க. வாட்ச்மேனுக்கு பார்த்தீங்கன்னா 40 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டிரைவருக்கு பார்த்தீங்கன்னா 4 to 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே நிறுவனம் அயன் டெக்னிக்ஸில் இருந்து STP ETP பிளான்ட் ஆப்ரேட்டர் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எலக்ட்ரீஷியன் மற்றும் பிளம்பர் கேட்டிருக்காங்க. அனுபவம் உள்ளவர் கேட்டிருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா உங்களோட அனுபவத்துக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதியாக டிகிரி BE ITI முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா சிட்கோ நகர் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கங்கா அக்வாடெக். இந்த நிறுவனத்திலிருந்து டெலிகாலருக்காக கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக 12ஆம் வகுப்பு மற்றும் எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. 3 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. 15,000 உங்களுக்கான சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கங்கா கஃபே. இந்த நிறுவனத்திற்கு சைனீஸ் மாஸ்டர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. மாதம் சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெஜிடேரியன் ஃபுட் மட்டும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களோட திறமைக்கேற்ற சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் ட்ரேடிங் கார்பரேஷன். இந்த நிறுவனத்திற்கு அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சம்பளமாக 10,000 வரைக்கும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டேஃப் அதாவது அழகர் மலையான் டிராக்டர்ஸ். இந்த நிறுவனத்திற்கு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மற்றும் மெக்கானிக் கேட்டிருக்காங்க. நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் செக்யூரிட்டி சர்வீசஸ். இந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்திரா நகர் கலெக்டர் ஆஃபீஸ் எதிரில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. திண்டுக்கல்ல இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செக்யூரிட்டி கார்டுகள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. திண்டுக்கல் தாடி கொம்பு இந்த பகுதியில் பணிபுரியறதுக்காக செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க. சம்பளமாக 14,000 வரைக்கும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிவபாலாஜி ஸ்டீல்ஸ் பிரைவேட் லிமிடெட். இந்த நிறுவனத்திற்கு சேல்ஸ் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக டிப்ளமோ BE அண்ட் எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. அனுபவமாக 2 to 4 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா கம்பெனி நார்ம்ஸ் பேஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பள்ளி நிர்வாகத்துக்கு ஆசிரியர் கேட்டிருக்காங்க. பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. MA B.Ed எக்கனாமிக்ஸ் MCOM அண்ட் B.Ed முடிச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ள சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா CBSE கல்வி நிறுவனத்துக்கு ஆட்கள் கேட்டிருக்காங்க. கள்ளிப்பட்டி தாடி கொம்பு இந்த இடத்துல அமைஞ்சிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எடுக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான கல்வி தகுதியாக UG PG B.Ed முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா UG PG B.Ed முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் எஜுகேஷனல் டீச்சருக்கு B.Ed டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. அட்டண்டர்ஸும் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக 10th முடிச்சிருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனத்திற்கு ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்ப சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா கொடுத்துருக்க எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்ட்ரிங் சீட் கம்பெனிக்கு ஆட்கள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. பல்வேறு விதமான பதவிகளுக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கட்டிங் மிஷின் ஆப்ரேட்டர், ப்ரெஸ் பிரேக் ஆப்ரேட்டர், பவர் ப்ரெஸ் ஆப்ரேட்டர், வெல்டிங்,
பெயிண்டர்கள், ஹெல்ப்பர்கள் கேட்டிருக்காங்க. இந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஎம் ஸ்டீல் கார்பரேஷன், சிகேசிஎம் காலனி, பேகம்பூர், திண்டுக்கல்ல அமைஞ்சிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா சன்சைன். இந்த நிறுவனத்திற்கு செக்யூரிட்டி கார்டுகள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. திண்டுக்கல் நகர் பகுதியில் பணிபுரிய மாத சம்பளமாக 14,000 16,000 வரைக்கும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம்பளம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இஎஸ்ஐ, பிஎஃப் இந்த சலுகைகளும் பார்த்தீங்கன்னா நிர்வாகத்திலேருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஊக்கத்தொகை மற்றும் போனஸும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய பல்வேறு பதவிகளுக்கான வேலைவாய்ப்பு பற்றின தகவலை பார்த்துடலாம். முதல் பார்த்தீங்கன்னா வெற்றிவேல் மார்க்கெட்டிங். இந்த நிறுவனத்துக்கு 2 வேலைவாய்ப்புக்காக கேட்டிருக்காங்க. மார்க்கெட்டிங் ஸ்டாஃப் மற்றும் ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்காக கேட்டிருக்காங்க. மார்க்கெட்டிங் ஸ்டாஃபுக்கு கல்வி தகுதியாக 12th அண்ட் எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சம்பளமாக 10,000 கொடுக்குறாங்க. ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு 12th எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. இதுக்கும் சம்பளமாக 10,000 கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஜவுளி ஷோரூமுக்கு சேல்ஸ்மேன் ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க. ஷோரூம் உதவியாளர் ஆண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. வயது வருமானு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 30க்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட தகுதிக்கேற்ப சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நிறுவனம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆராபாளையம் கிராஸ் ரோட், பூட்டுத்தோப்பு மெயின் ரோட், மதுரையில் அமைஞ்சிருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹோட்டல் லோட்டஸ் 2 வேலை வாய்ப்புக்காக கேட்டிருக்காங்க. செக்யூரிட்டி மற்றும் டிரைவர் கேட்டிருக்காங்க. செக்யூரிட்டிக்கு 1 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. 10th முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. சம்பளமாக 10,000 கொடுக்குறாங்க. டிரைவருக்கு 2லேருந்து 3 வருஷம் அனுபவம் கேட்டிருக்காங்க. 15,000 சம்பளம் கொடுக்குறாங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சைவ சமையல் மாஸ்டர்கள் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஐயங்கார் முறையில் சமைக்க தெரிந்த நபர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மஜிக் வாட்டர் சாஃப்ட்னர். இந்த நிறுவனத்திற்கு டெலிகாலர் வேணும்னு சொல்லியிருக்காங்க. எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. 12,000 சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லதா மாதவன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன். இந்த கல்வி நிறுவனத்திற்கு ஹெச்ஓடி மற்றும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, இசிஇ, ஃபிசிக்கல் டைரக்டர் இந்த வேலை வாய்ப்புக்காக கேட்டிருக்காங்க. ஹெச்ஓடி லெக்சரர் கேட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்கூலுக்கு சோசியல் சயின்ஸ் கேட்டிருக்காங்க. ட்ரஸ்ட்டுக்கு டிடிபி டிசைனர், ஆஃபீஸ் மேனேஜர், ஜூனியர் அசிஸ்டன்ட், எலக்ட்ரீஷியன், டிரைவர்கள், செக்யூரிட்டி, செவிலியர் இது எல்லாமே கேட்டிருக்காங்க. பெண்கள் விடுதி வார்டன், அதாவது கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வார்டன் கேட்டிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா விஐபி சிட்டி. இவங்க பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க. கல்வி தகுதியாக 12th அண்ட் எனி டிகிரி முடிச்சவங்க கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சேலரியாக 30,000 வரைக்கும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உணவுப் பொருள் வியாபாரிகள் சங்கம் லிமிடெட். இந்த நிறுவனத்திற்கு உங்களோட அலுவலகத்திற்கு தமிழ் ஆங்கிலம் தெரிந்தவர்கள் உதவி மேனேஜர் வேலைக்கு தேவைன்னு கேட்டிருக்காங்க. 15,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. சைக்கிள் உள்ள ஆண்கள் கலெக்ஷன் வேலைக்கு தேவைன்னு கேட்டிருக்காங்க. 10,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆச்சி ஜுவல்லர்ஸ். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் மேனேஜர் கேட்டிருக்காங்க. சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க. சேல்ஸ் மேனேஜருக்கு ஆண்கள் கேட்டிருக்காங்க. 30,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு பெண்கள் கேட்டிருக்காங்க. 15,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. நகைக்கடை பஜார் உசிலம்பட்டியில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க. ஆண்கள் கேட்டிருக்காங்க. 15,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. பைக் அண்ட் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வசந்தம் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஆஸ்டோ ஹாஸ்பிட்டல். இந்த ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் அண்ட் ஸ்டாஃப்
பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. 15,000 25,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. அட்மின், ரிசப்ஷன், அக்கௌண்டன்ட்டுக்கு யூஜி பிஜி டிகிரி முடிச்சிருக்கணும். 8,000 15,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. டிரைவர் மற்றும் நர்சஸ் கேட்டிருக்காங்க. ஸ்பீச் தெரபிஸ்ட், செக்யூரிட்டி ஆண்கள் கேட்டிருக்காங்க. ஹவுஸ் கீப்பிங், குக்கிங் கேட்டிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மதுரையில் உள்ள செக்யூரிட்டி நிறுவனத்திற்கு எம்ஜி கார் ஓன் போர்டு ஓட்ட தெரிந்த டிரைவர்கள் வேணும்னு சொல்லியிருக்காங்க. நல்ல சம்பளம் ப்ளஸ் தினசரி படிக்கலும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கம்ப்யூட்டர் இயக்க தெரிந்த ஆண்கள் பெண்கள் அலுவலக பணிக்கு தேவைன்னு கேட்டிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நித்திலா நர்சிங் ஹோம் இந்த நிறுவனத்திற்கு ரிசப்ஷனிஸ்ட் மற்றும் சூப்பர்வைசர் கேட்டிருக்காங்க. சூப்பர்வைசருக்கு 40 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் 2 சக்கர வாகனம் கண்டிப்பாக வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா 17,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறாங்க. ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. மேலும் முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஊறுகாய் கம்பெனி இந்த நிறுவனத்திற்கு ஹெவி டிரைவர் கேட்டிருக்காங்க. 21 45 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கார் டிரைவருக்கு ஆட்டோமேட்டிக் கியர் மற்றும் உயர்தர கார் ஓட்ட தெரிந்த பர்சனல் கார் டிரைவர் கேட்டிருக்காங்க. குறைஞ்சபட்சம் 5 வருட அனுபவம் கேட்டிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கொரியருக்கு ஆட்கள் வேணும்னு சொல்லியிருக்காங்க. லோடிங் அண்ட் அன்லோடிங் கேட்டிருக்காங்க. டேலி ஜிஎஸ்டி ஃபில்லிங் தெரிந்த அக்கௌண்டன்ஸ் கேட்டிருக்காங்க. இவேபிள் மற்றும் கம்ப்யூட்டர் தெரிந்த ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க. இஎஸ்ஐ பிஎஃப் வசதி உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வேலைவாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பார்மசி கம்பெனிக்கு டெலிகாலிங் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க. பெண்கள் மட்டும் கேட்டிருக்காங்க. 8,000 10,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. 35 வயசுக்கு கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா செல்லமுத்து ட்ரஸ்ட் அண்ட் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இந்த நிறுவனத்திற்கு மேனேஜர் ப்ரோக்ராமர் சீனியர் அக்கௌண்டன்ட் கேட்டிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெயப்பிரியா ஜுவல்லர்ஸ் இந்த நிறுவனத்திற்கு ஹெச்ஆர் மேனேஜர், அக்கௌண்டன்ட், கேஷியர், பில்லிங் ஸ்டாஃப், சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், ஹவுஸ் கீப்பிங் இந்த வேலைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆள் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சமையல்காரர்கள் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. மதுரையில் உள்ள குடும்பத்திற்கு சைவ சமையல் நன்கு சமைக்க தெரிந்த சமையல்காரர்கள் ஆண்கள் பெண்கள் கேட்டிருக்காங்க. வீட்டு வேலை செய்யறதுக்கு பெண்கள் கேட்டிருக்காங்க. உங்களோட திறமைக்கேற்ப நல்ல சம்பளம் கொடுக்குறாங்க. போக்குவரத்து செலவு மற்றும் இதர சலுகைகளும் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் தொடர்பு கொள்ள ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நர்ஸ் தேவைன்னு கேட்டிருக்காங்க. அனுபவம் உள்ள நர்ஸுகள் தேவைன்னு கேட்டிருக்காங்க. தொடர்பு கொள்ள அதிசயம் தீம் பார்க் பறவை மதுரை ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டி தமிழ்நாடு இந்த நிறுவனத்திற்கு மார்க்கெட்டிங்க்கு 2 நம்பர் கேட்டிருக்காங்க மற்றும் கணக்காளருக்கு ஒரு பெண்கள் கேட்டிருக்காங்க. மேலும் தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து தனியார் நிறுவனத்திலிருந்து பல்வேறு விதமான பதவிகளுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஆட்கள் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தகவல் தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பொருந்துற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் போய் வேலை வாய்ப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.